ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் போன்லெஸ் மட்டனையும் லிவரையும் வச்சு ஒரு மிளகு வறுவல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூளெல்லாம் சேர்த்து இதை வதக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ போன்லெஸ்ஸும் 1/4 கிலோ லிவரும் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வேக வச்சுருக்கிற மட்டன் லிவரையும் மட்டனையும் சேர்த்துடலாம். 2 கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்து இதை வேக வச்சுருக்கிறேன் 3 விசிலுக்கு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். பாருங்கள், தண்ணியில் நல்லா வத்திருச்சு. இப்போ ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மிளகு வறுவல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்து கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.